அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது உளவியலுக்கான மாதிரி வினாத்தாழ்ப்பா. முழுக்க முழுக்க பார்த்தோம்னா கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், அதே சமயத்தில் இந்த கல்வியாளர்கள் அவர்கள் கூறிய கருத்துக்கள், இது பற்றிய கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தாள் அமைந்திருக்கின்றதுப்பா. அதனால் மாதிரி வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம். சென்னை பல்கலைக்கழகம் அந்த கழகத்தினுடைய முதியோர் மற்றும் தொடர் கல்வித்துறை தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் ஆர் ஜெயகோபால். பள்ளிகளை ஒழித்தல் என்ற கொள்கையை வலியுறுத்தியவர் யார்? இவான் இல்லிச். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 2001 தொடங்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னாக்கோ சுருக்கமாக TVU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. இது நல்லா பார்த்துக்கோங்கப்பா. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம், TVUன்னு சொல்லலாம், அப்ரிவேஷன் இது. சரிங்களா? அதனால் நன்றாக பார்த்து கொள்ளுங்க. 2001 தொடங்கப்பட்டது. இரைச்சலிடும் குழந்தை மற்றும் அமைதியான மனம் என்பனவற்றை பற்றி எழுதியவர் யார்? ஜே கிருஷ்ணமூர்த்தி. நேர்கோட்டு கற்றல் வகையை உருவாக்கியவர் யார்? பின்னர். அடுத்ததாக நமது பண்டைய கால கல்வி முறை இது குருகுல கல்வி முறை. மதரசாவும் மக்தாப்பும் பார்த்தீங்கன்னாக்கும் முஸ்லிம்னுடைய இஸ்லாமியருடைய பள்ளி. நம்ம நேற்றே பார்த்தா இது உயர்நிலை கல்விக்குரியது, இது தொடக்கநிலை பள்ளிக்குரியது அப்படின்னு சொல்லி பார்த்தா. மெக்காலய கல்வி இப்போ இது இருந்து கொண்டிருக்கின்ற ஆங்கிலேயர் கொண்டு வந்த கல்வி முறை. சரிங்களா? எனவே குருகுல கல்வி என்பது பண்டைய கால கல்வி முறை. சரிங்களா? அதாவது குருவிடம் தங்கி இருந்து கல்வி கற்றல், அதான் குருகுல கல்வி. ஆசிரியருக்கு தேவையான தொண்டுகளை செய்து அதன் மூலமாக அவர் சொல்வதை காது வழி கேட்டு படித்தல். அந்த கால கல்வி முறை அப்படித்தான். முழுவதும் பார்த்தீங்கன்னா மனனம் செய்து கல்வி கற்பார்கள். அத்தகைய கல்வி முறை குருகுல கல்வி முறை. யுனெஸ்கோவின் முன்னாள் துணை இயக்குனர் யார்? வால்டர் எஸ்டி லீவிஸ். உயர்நிலை வகுப்புகளில் பல்துறை பாடங்களுக்கான வாய்ப்பானது அளிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1945. தேர்வுகள் அவசியம் இல்லை என்று கூறியவர் யார்? AS நீல். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாப்பா. அதாவது இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிலாசபர், இவங்களும் வெஸ்டர்ன், இவங்க எல்லாமே வெஸ்டர்ன் தான். சரிங்களா? நம்ம இந்திய பிலாசபர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காந்தியடிகள், அரவிந்தர், ரவீந்திரநாத் தாகூர், இவங்கெல்லாம் கல்வி முறையை பற்றி போதித்தவர்கள். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு தனி பதிவு இருக்குங்க. தேர்வுகள் அவசியம் இல்லை அந்த இதே பார்த்தீங்கன்னாக்கோ அந்த பேர் என்ன தம்ப்நெயில் போட்டே அந்த இது இருக்கும். இணைக்கிறேன் படியுங்கள். ஏன்னா AS நீல் நம்ம மாதிரி வினாத்தாளில் நிறைய வினாக்கள் கொண்டு அவரை நாம் பார்த்திருக்கின்றோம். சரிங்களா? அதனை இணைக்கின்றேன், பார்த்து கொள்ளுங்கள். நவோதயா பள்ளிகள் எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன? மத்திய இடைநிலை பள்ளிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அடுத்து நேற்று இந்த வினா பார்த்தோம், அவங்களுக்காக நிலம் வழங்குபவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா மாநில அரசு வழங்க வேண்டும், இலவசமாக நிலம் வழங்க வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் மத்திய இடைநிலை பள்ளிகளுடன் அவை இணைக்கப்பட்டிருக்கின்றன. சரிங்களா? மந்தபுத்தி குழந்தைகளுக்கு கல்வி வழங்க வாதாடியவர் யார்? மாண்டிச்சோரி. எப்படி பாருங்களேன், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு நாம யோசிக்கிறோம், ஆனா அவங்க பாருங்க மந்த புத்தி உள்ள குழந்தைகளுக்காக அவங்க கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காங்க அந்த அம்மா. சரிங்களா? எந்த பல்கலைக்கழகம் ராஜராஜன் பரிசை நிறுவி உள்ளது? ராஜராஜன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே சோழ நாடு. சோழ நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது எந்த இடம்? தமிழ் பல்கலைக்கழகம், அதாவது தஞ்சாவூர். இங்க எந்த பல்கலைக்கழகம் நம்ம கேட்டிருக்கோம்? தமிழ் பல்கலைக்கழகம் என்கின்ற விடை அமைகின்றது. ஒருவேளை ராஜராஜன் பரிசை அமைத்து நிறுவி இருக்கின்ற பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்ற ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கும் தஞ்சை அல்லது தஞ்சாவூர் என்கின்ற விடையினை தெரிவு செய்யுங்கள். அதாவது இந்த மாதிரி தான் ஒரு கருத்தோடு இன்னொரு கருத்தை இணைத்து படிக்கும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னாக்கும் கருத்துக்கள் மனத்தில் நன்றாக அழுத்தமாக பதியும். சரிங்களா? உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கமும் எவ்விடம் இன்றியமையாத ஒன்றோ அதுபோன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் இன்றியமையாதது என்று கூறியவர் யார்? ஜான் டூவி.
தமிழகத்தில் எத்தனை மாதிரி பள்ளிகள் உள்ளன? இதுவரைக்கும் கிடையாது. ஆசிரம் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர் யார்? அரவிந்தர். நம்ம நேற்று பார்த்தோம், பவன் பவன் சொல்லி அமைந்திருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். அதுதான் அவங்களுடைய ஆசிரம் பள்ளி. அடுத்து, ஜாக்வஸ் ரூசோ என்ற சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம் எந்த காலம்? 18ஆம் நூற்றாண்டு. இதுவும் முக்கியமான வினாங்கப்பா. உலகிலேயே மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்ட கப்பல் தள பல்கலைக்கழகம் எங்கு? அதாவது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னாக்கும் SS யூனிவர்ஸ். 1915ஆம் ஆண்டு அரசால் நைப்பட்டம் வழங்க பெற்றவர், அதாவது அதனை பெற்றவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஆனா அந்த பரிசை அவர் அந்த பட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருப்பி அளித்து விட்டார். இந்த வினா அந்த மாதிரி அமையும். இந்த நைட் பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார் அப்படிங்கிறதும் வரும். ரவீந்திரநாத் தாகூர். வழங்கிய கல்வியாளர் யார் என்று கூறினாலும் வரும். அதே போன்று இவர் இந்த பட்டத்தை திருப்பி வழங்கிய ஆண்டு எது என்பதும் கேட்பாங்க. 1915. சரிங்களா? அடுத்து, சுவிட்சர்லாந்தில் உள்ள ஓல்டன் வால்ட் பள்ளியை தோற்றுவித்தவர் யார்? வால்கேப். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தை உடையவர் யார்? ரூசோ. சரிங்களா? ஒரு குழந்தைக்கு சும்மா பூனை பூனைன்னு சொல்றது பதில் ஒரு பூனை மாதிரி இருக்கின்ற ஒரு படத்தை காட்டிட்டோன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அல்ல அது வாழ்ந்து கொண்ட ஒரு பொருள் பொம்மையை காட்டி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு ரொம்ப முன்னாலேயே என்ன செய்யறோம்? நல்ல கருத்து ஆழமாக பதிஞ்சிடும். அதனுடைய வால், காது, இது அதோடைய தோற்றம் எல்லாம் மனதுல போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பூனையை பற்றி நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் அந்த குழந்தைக்கு அந்த பார்த்த காட்சியினால அதை அழகாக வகைப்படுத்தி கொண்டு வரிசைப்படுத்தி தம் மனத்தில் அது நிறுத்தும். அதான் உளவியல்ன்றது. ஆரோக்கியமான உடம்பில் தானே நல்ல மனம் இருக்க முடியும் என்று கூறியவர் யார்? அரவிந்தர். இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் சட்ட பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இயற்கையின் படைப்பில் அனைத்துமே நன்றாக உள்ளது, ஆயினும் மனிதனும் கைப்பட்டது எல்லாமே சீரழிந்து விடுகிறது என்று கூறியவர் யார்? ரூசோ. அப்ப ரூசோ பத்தி எத்தனை கருத்துக்கள் பார்த்தோம் பாருங்க. அதான் நம்ம பிலாசபர் இருக்கு இல்லையா, அதுல ரூசோ பத்திய பிலாசபர் அந்த ஒரு வீடியோவும் இருக்குன்னு இப்ப நினைக்கிறேன், நினைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து, சைனிக் பள்ளிகள் அந்த அதனுடைய யூனிட் இது. கழக தலைவர் என்பவர் யார்? பாதுகாப்பு அமைச்சர். கல்வியில் ஆராய்ச்சி போக்கினை துவக்கி வைத்த கல்வியாளர் யார்? அரவிந்தர். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் அந்த மாதிரியான எப்போது தொடங்கப்பட்டது, யார், என்ன அப்படிங்கிற பற்றியும் பார்த்தோம். அதே சமயத்துல கருத்துக்களை கூறியவர்கள், கல்வி தொடர்பான கருத்துக்களை கூறியவர்கள் என்பது போன்ற அந்த சிந்தனையாளர்கள் பற்றிய கருத்துக்களையும் கொண்ட மாதிரி வினாத்தால் பார்த்தோம். இந்த இதுல நம்ம பார்த்த கருத்துக்களின் அடிப்படையிலான பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? நாளைய தேர்வு நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற நமது கற்பது தமிழ் சார்பாக வாழ்த்துகின்றேன் அனைவரையும். சரிங்களா? தேர்வு முடிஞ்சு உங்களுடைய வினாத்தாளை நீங்க ஸ்கேன் பண்ணி நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப்ல கூட நீங்க அனுப்பி விடுங்க. நம்ம அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? மீண்டும் வாழ்த்துடன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.